வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பனிரெண்டு 6/2015 ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி ஷஃபான் 24ஆம் தேதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழல். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இப்போது நாம் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள். லக்ஷ்மி பாயாத லக்ஷ்மி பாரம்மா, லக்ஷ்மி பாரம்மா. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಿಲು ಗಿಲು ಎನ್ನುತ್ತ, ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಿಲು ಗಿಲು ಎನ್ನುತ್ತ, ಹೆಜ್ಜಮಯಾಲ ಗೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ. ಗೆಜ್ಜೆಯ ಕಾಲು ಗಿಲು ಗಿಲು ಎನ್ನುತ್ತ, ಹೆಜ್ಜಮಯಾಲ ಗೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುದ. ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗ ಒಳಗಿನ ಬೇಳೆಯಂತೆ. ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗ ಒಳಗಿನ ಬೇಳೆಯಂತೆ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಗನ ಕೈಯ ಕರೆಯುದ ಪಾರೆ. ಸಂಖ್ಯೆಯಿಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಗನ ಕೈಯ ಕರೆಯುದ ಪಾರೆ. ಕುಂಕುಮಾಗಿದ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಬೇಗಟರಾಡಿ. ಕುಂಕುಮಾಗಿದ ಪಂಕಜ ಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಪಟದರಾಡಿ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರೆಯುದ ಪಾರೆ, ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರೆಯುದ ಪಾರೆ. ಮನಕ ಮಾಯ ಸಿದ್ಧಿಸಿ ತೋರೆ. ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರೆಯುದ ಪಾರೆ, ಮನಕ ಮಾಯ ಸಿದ್ಧಿಸಿ ತೋರೆ. ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜರ ಹೊಡೆಯುಗ ಜನಕ ರಾಜ ಕುಮಾರಿಯಂತೆ. ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜರ ಹೊಡೆಯುಗ ಜನಕ ರಾಜ ಕುಮಾರಿಯಂತೆ. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ, ನಮ್ಮ ಮನೆ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. ಸಕ್ಕರ ತುಪ್ಪದ ಕಾಳುವ ಹರಿಸಿ, ಸಕ್ಕರ ತುಪ್ಪ
ಹರಿಸಿ ಸಕ್ಕರ ತುಪ್ಪವ ಕಾಳುವ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಕ್ಕರ ತುಪ್ಪವ ಕಾಳುವ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯೊಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಶೋಕಪುರದರ ವಿಠಲನರಾಯ ಅಕ್ಕರೆಯೊಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಶೋಕಪುರದರ ವಿಠಲನರಾಯ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮೋ ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ 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 अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருத்தலங்கள் மட்டும் திவ்ய தேசங்கள் என்று வழங்கப் பெறுகின்றன. அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள் மொத்தம் 108 என்று பெரியோர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். அந்த 108 திருத்தலங்களையும் சேர்த்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தம் அருளி செய்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஓரொரு பாசுரத்தை அவர் அருளி செய்கின்றார். அவர் எந்த கிரமத்திலே அந்த திவ்ய தேசங்களை காட்டுகின்றாரோ அதே வரிசை கிரமத்திலே நாமும் திவ்ய தேசங்களை பார்த்து வருகின்றோம். அந்த கிரமத்திலே இன்றைய தினம் 62வது திவ்ய தேசமாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காட்டுகின்ற திருமூழிக்களம் என்கின்ற ஒரு திவ்ய தேசத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த திருமூழிக்களம் என்கின்ற திவ்ய தேசம் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13க்குள்ளே ஒன்றாக அப்படி கொள்ள பெறுகின்றது. இந்த திருமூழிக்களத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு ஸ்ரீசூக்திநாதன் என்று திருநாமம் வடமொழியிலே வழங்கப் பெறுகிறது. அதாவது திருமொழிக்களம் என்று இருந்ததுதான் திருமூழிக்களம் என்று மாறிற்று என்று அவன் அடியவர்களுக்கு அருள்மொழிகளை அவன் வழங்குகின்றபடியினாலே அவன் அந்த திருமொழிக்களமானது திருமொழிக்களமாக அப்படி பார்க்கப்படுகிறது என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். இந்த திருமூழிக்களத்து எம்பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கின்றார். நம்மாழ்வார் மட்டுமல்லாமல் திருமங்கையாழ்வாரும் கூட இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். பெரும்பாலும் மலைநாட்டு திவ்யதேசங்கள் அத்தனையும் நம்மாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் செய்வார். ஆனால் அந்த மலைநாட்டு திருப்பதிகளிலே 1-2 திருப்பதிகளை திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் என்று சொன்னோம் அல்லவா. அதிலே இந்த திருமூழிக்களம் என்கின்ற திவ்யதேசம் இதை 2-3 பாசுரங்களாலே திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். நம்மாழ்வார் எங்கானலகங்கழிவாய் இரதேர்ந்திங்கினிதமரும் செங்காலமடனாராய்
திருமூழிக்களத்துறையும் கொங்காறு பூந்துழாய் முடி எங் குடக்கூத்தற்கெந்தூதாய் நுங்கால்கள் எந்தலைமேல் கழுமீரோ நுமரோடே என்று ஒரு நாயக்கி பாவத்திலே இந்த திருமூழிக்களத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானிடத்திலே பறவைகளை தூது அனுப்பும் முகமாக என்ன சொல்றார்? எங்கானல் அகங்கழிவாய் இறை தேர்ந்து இனிதமரும் இங்கு இனிதமரும் செங்கால மட நாராய் என்று ஒரு நாரையை விழித்து, நீ திருமூழிக்களத்தார்க்கு என்னுடைய தூதாக செல்ல வேண்டும், அங்கே சென்று என்னுடைய நிலைமையை நீ அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அப்படி அந்த திருமூழிக்களத்து எம்பெருமானிடத்திலே அப்படி நீ செல்ல வேண்டும் என்பதாக பறவைகளை தூது அனுப்புகின்றார் என்று இந்த பதிகத்துடைய சாரமானது எங்காதலுக்கடி மாலேய்ந்த வடிவழகென்று அங்காது பற்றாசா ஆங்கவன்பால் எங்குமுள்ள புள்ளினத்தை தூதாக போகவிடும் மாறன்பால் உள்ளினர்க்கு தீங்கையறுக்கும் என்று இந்த 10 பாட்டினுடைய சாரத்தை மணவாள மாமனிகள் காட்டுகின்ற பொழுது இந்த திருமூழிக்களத்து எம்பெருமானுடைய சௌந்தர்யம், அந்த அழகு இருக்கிறதே, அதில் மிகவும் ஈடுபட்டார் நம்மாழ்வார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த திருமூழிக்களத்து எம்பெருமானை போய் நீ பார்த்து என்னுடைய நிலைமையை அவனிடத்திலே சொல், விரைவிலேயே வந்து அவன் என்னை அனுகிரகிக்கும்படியாக செய் என்று அப்படி தூது விடுவதாக அப்படி செல்லுகின்றது நம்மாழ்வார் உடைய அனுபவம் இந்த திவிதேசத்து எம்பெருமானிடத்திலே. அதிலே திருமங்கை ஆழ்வார் இந்த திவிதேசத்து எம்பெருமானை பார்க்கின்ற பொழுது அர்ச்சாவதாரத்திற்கெல்லாம் இவனே மூலக்கிழங்கு என்பது போல தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குடபால மதையானாய் திருமூழிக்களத்தானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாய் முதலானாயே என்று அந்த எம்பெருமானை யானை என்கின்றார். தென்னானாய் தெற்கு திக்கிலே அவன் ஒரு யானையான், வடவானாய் இந்த உலகத்திற்கு திக்கஜங்கள் என்று ஒவ்வொரு திக்குகளிலேயும் யானைகள் இருக்கிறா போலே தென்னானாய் வடவானாய் என்றெல்லாம் அவர் அருளி செய்கின்றார். அந்த தென்னானாய் வடவானாய் என்பதற்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது தெற்கு திக்கிலே இருக்கக்கூடிய யானை என்னால் அது திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய அழகர் என்றும், வடவானாய் என்றால் வடக்கு திக்கிலே திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் என்றும், அதற்கு மேலே திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கின்ற எம்பெருமான் அவன் ஒரு யானை என்றும், மற்றும் எம்பெருமானை குடபாலானாய் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த குணபால மதையானாய் என்பதற்கு ஆளவந்தார் காட்டுமன்னார் கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை என்று காட்டினார் என்றும் இப்படியெல்லாம் அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த திவிதேசத்து எம்பெருமான்களோடு சேர்த்து திருமூழிக்களத்தானாய் முதலானாயே என்று திருமூழிக்களத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே நீதான் பின்னானார் வணங்கும் சோதி என்று. பின்னானார் வணங்கும் சோதி என்றால் அது பொதுவாக அர்ச்சாவதாரத்தை குறிக்கும். எல்லா திருத்தலங்களிலும் எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் என்றால் அவனை குறிக்கும். அப்படிப்பட்டவன் திருமூழிக்களத்தான் என்று அவனை காட்டினார். அவனை முதலானாயே என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்ததை அப்படியே கருத்திலே கொண்டு பிள்ளைப் பெருமாள் ஐயங்கார் காட்டுகின்ற பொழுது காண்கின்ற வைம்பூதங்கட்கும் இருசுடர்க்கும் சேண்கலந்த இந்திரர்க்கும் தேவர்க்கும் மான்கரிய பாழிக்களத்தார்க்கும் பங்கயத்து நான்முகர்க்கும் மூழிக்களத்தான் முதல் என்று 5 பூதங்கள் என்ன, சூரிய சந்திரர்கள் என்ன, சேண்கலந்த இந்திரன் முதலான தேவர்கள், மான்கரிய பாழிக்களத்தார் என்னால் சிவபிரான் மற்றும் பங்கயத்து நான்முகன் என்று பிரம்மா, இவர்கள் அத்தனை பேருக்கும் முதல் யார் என்றால் அந்த மூழிக்களத்தான் திருமூழிக்களத்திலே இருக்கிறவன் தான் முதல் என்கிறார். திருமூழிக்களத்தானாய் முதலானாயே என்கின்ற திருமங்கை ஆழ்வாருடைய அருளை செயலே பின்பற்றி பிள்ளைப் பெருமாள் ஐயங்காரம் அப்படி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட திருமூழிக்களத்து எம்பெருமானை நாமும் வணங்கி எல்லா நலன்களையும் பெறுவோம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.